ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கரெக்ட் இங்கிலீஷில் டிஃபரன்ஸ் பிட்வீன் பே ஃபார் அண்ட் பே அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் பே ஃபார் அண்ட் பே. யூ பே ஃபார் சம்திங் தட் யூ பை, பட் யூ பே எ பர்சன் அண்ட் யூ பே யுவர் பில் ஆர் அக்கௌண்ட். கடையில் போய் பொருளை வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு பே பண்ணுறோம். அதுக்கு நம்ம பே ஃபார் அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். ஆனால் டாக்ஸிலையோ ஆட்டோவிலையோ பயணம் பண்ணிட்டு அதுக்கு நம்ம அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட ஆட்டோ டிரைவர்கிட்ட காசு கொடுக்குறோம், பே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். பே ஃபார்ங்கிறது பயன்படுத்தக்கூடாது. அதே போல் ஒரு பில்லு கொடுக்குறோம் அல்லது ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கும் பேங்கிறதா யூஸ் பண்ணணும். பே ஃபார்ங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ குட் நாட் பே ஃபார் த புக்ஸ். புக்ஸ் வாங்குறோம், அதுக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னா பே ஃபார். I could not pay for the books. I could not pay for the vessels. I could not pay for the refrigerator. அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். அடுத்தது பாருங்க. I could not pay the taxi driver. டாக்ஸி டிரைவருக்கு பணம் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? பேங்கிறத யூஸ் பண்றோம். டாக்ஸி டிரைவர், ஆட்டோ டிரைவர் இந்த மாதிரி பணம் கொடுக்கும்போது பேங்கிறது யூஸ் பண்றோம். பே ஃபார்ங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. I could not pay the man for the books. ஒரு ஆட்டோ கொடுக்குறோம் அப்படின்னா பேங்கிறதா யூஸ் பண்ணணும். ஆனா ஒரு பொருளுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பே ஃபார்ங்கிறது யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க. ஐ குட் நாட் பே த பில். பில்லுக்கு பணம் கொடுக்க முடியல அப்படிங்கும்போது பேங்கிறது யூஸ் பண்றோம். செகண்ட் பாருங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் சர்ச் ஃபார் அண்ட் சர்ச். சர்ச் ஃபாருக்கும் சர்ச்சுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்ப்போம். சர்ச் ஃபார் மீன்ஸ் ட்ரை டு ஃபைண்ட். search ஃபார்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ட்ரை டு ஃபைண்ட். The transitive verb search means to examine in order to find someone or something. சர்ச்ங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல தேடுறோம் அப்படின்னா, இப்போ போலீஸ் தேடுறாங்க இல்ல இடி அபிஷியல்ஸ் தேடுறாங்க அப்படின்னா அதுக்கு சர்ச்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள் பாருங்க. he is searching for a lost book. காணாம போன புத்தகத்தை தேடுறோம் அப்படிங்கும்போது search for அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். The police are searching his house. போலீஸ் வீட்டை சோதனை போடுறாங்க, தேடுறாங்க அப்படின்னா அதுக்கு search தான் யூஸ் பண்ணணும். The ED officials are searching his house அப்படி சொன்னா அதுக்கு search அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். search ஃபார்ங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேயா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.